லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. பட்ஜெட்டில் பல்வேறு பொருட்களுக்கான இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலவற்றுக்கு அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதனால் சிலவற்றின் விலை குறைவதோடு சிலவற்றின் விலை உயர வாய்ப்புள்ளது. அரசின் இந்த ஒவ்வொரு முடிவிற்கு பின்னாலும் சில காரணங்களும் இருக்கின்றன. அவை என்ன என்பது குறித்து பார்க்கலாம். தங்கம், வெள்ளி, பிளாட்டினம் உள்ளிட்ட சில உலோகங்களுக்கு இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. தங்கத்திற்கு இறக்குமதி வரி அதிகம் உள்ளதால் அதை கடத்தி வருவது அதிகரித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் அதற்கான சிகிச்சை செலவுகள் சாமானியர்களுக்கு எட்டாத தொலைவில் உள்ளன. இதை கருத்தில் கொண்டு மேலும் 3 வகையான புற்றுநோய் மருந்துகளுக்கு இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. செயற்கை எலும்பு மூட்டு தயாரிப்புக்கான மூலப்பொருட்களுக்கும் இறக்குமதி வரி குறைக்கப்பட்டுள்ளது. மின் வாகன பயன்பாடு அதிகரித்து வரும் நிலையில் அவற்றுக்கான பேட்டரிகளை உற்பத்தி செய்ய லித்தியம் மிக முக்கிய மூலப்பொருளாக திகழ்கிறது. இதற்கும் தாமிரம், கோபால்ட், இரிடியம் போன்ற 25 வகையான உலோகங்களுக்கும் முழுமையாக இறக்குமதி வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. உள்நாட்டில் மொபைல் போன் உற்பத்தி தொழில் வலுவடைந்து விட்டதை கருத்தில் கொண்டு மொபைல் போன்கள், சார்ஜர் ஆகியவற்றுக்கு இறக்குமதி வரி 15% குறைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து கடலுணவு பொருட்கள் ஏற்றுமதி வேகமாக அதிகரித்து வருகிறது. இதை மேலும் ஊக்குவிப்பதற்காக இறால் உள்ளிட்ட மீன்களுக்கு தேவைப்படும் இறக்குமதி உணவுகள் சிலவற்றுக்கு வரியை குறைப்பதுடன் சிலவற்றுக்கு முழு வரி விலக்கும் அளிக்கப்படுகிறது. இதேபோன்று ஜவுளி, தோல் தொழில் ஏற்றுமதியை ஊக்குவிக்கும் பொருட்டு அவற்றுக்கான மூலப்பொருட்கள் இறக்குமதிக்கு வரி குறைக்கப்பட்டுள்ளது. எக்ஸ்ரே இயந்திர உதிரி பாகங்கள் சிலவற்றுக்கு இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் உள்நாட்டில் அவற்றின் உற்பத்திக்கு ஊக்கம் கிடைக்கும். அடுத்து விலை உயர வாய்ப்புள்ள பொருட்கள் சிலவற்றை பார்ப்போம். PVC ஃப்ளக்ஸ் பேனர்கள் சுற்றுச்சூழலுக்கு பாதகமாக உள்ள நிலையில் அவற்றின் இறக்குமதியை குறைக்க சுங்கவரி 10% 25% அதிகரிக்கப்படுகிறது. உள்நாட்டில் தொலைத்தொடர்பு சாதனங்கள் உற்பத்தியை ஊக்குவிக்க அவற்றின் மீதான இறக்குமதி வரி 10% 15% அதிகரிக்கப்படுகிறது. சூரிய ஒளி மின்னுற்பத்தி சாதனங்களுக்கான கண்ணாடி உள்ளிட்ட மூலப்பொருட்களுக்கும் இறக்குமதி வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆய்வக ரசாயனங்களை இறக்குமதி செய்வதற்கும் வரி அதிகரிக்கப்பட்டுள்ளது. சீனாவிலிருந்து பொருட்கள் குவிக்கப்படுவதை தடுக்கவும் இறக்குமதி வரி அதிகரிக்க ஒரு காரணமாக உள்ளது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.